கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நன்னாளை கொண்டாடுகிறவங்களை யாவரையும் வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தேவபலன் யோவான் எழுதின சுவிசேஷம் 11:25 இப்படியாக சொல்கிறது. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். அன்புக்குரியவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். மரித்த இயேசு இனி மரிப்பதில்லை. மரணம் இனி அவரை ஆட்கொள்வதில்லை. ஏனெனில் அவர் மரணத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். நீங்களும் நானும் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவர். அவர் மரணத்தை வென்றதன் மூலம் அவர் விசுவாசிக்கிற அனைவருக்கும் நித்திய ஜீவனை வாக்களித்துள்ளார். வேதம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமென். பிரியமானவர்களே, ஒருவேளை நாமும் கூட நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அக்கிரமங்களின் நிமித்தம் மரித்தவர்களைப் போல் காணப்படலாம். நம்முடைய மீறுதல்களும் பாவங்களுமே நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாய் காணப்படலாம். என்னுடைய எல்லா முயற்சியும் தோல்வியாய் போனதே. என்னுடைய வாழ்வில் ஜெயமான வாழ்வை நான் எப்படி பெற்றுக்கொள்வது என யோசித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து பரிசுத்த வேதம் உரைக்கிறதாவது, நமக்கு எதிரடியாகவும் கட்டளையால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என் சகோதரரே, நமக்கு எதிரான நம்முடைய பாவங்கள், தேவனுக்கு எதிரான குற்றங்கள், நியாயப்பிரமாணத்தின் தீர்ப்பு, இவை அனைத்தும் நமக்கு எதிராக இருந்தது. ஆனால் கிறிஸ்துவோ சிலுவையில் அதை குலைத்தார், நீக்கினார் மற்றும் சிலுவையில் ஆணியடித்தார். அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலம் மரணத்தை ஜெயித்தார். ஆகவே பாவத்தின் மேல் நமக்கும் வெற்றி தந்தார், மரணத்தின் மேல் நமக்கும் வெற்றி தந்தார், சாத்தானின் மேல் நமக்கும் வெற்றி தந்தார். கர்த்ததாமே மரணத்தை ஜெயித்ததின் மூலம் அவர் விசுவாசிக்கிற நாமும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று உயிர்ப்பிக்கப்பட்டு ஜெயம் பெற்றவர்களாக புதிய வாழ்க்கையில் நடக்க செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக.